இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எங்க அம்மாக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நிமிர முடியாத அளவுக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. ஓரம் போங்கோ, எல்லாரும் ஓரம் போங்கோ, எங்க அம்மா வராங்கோ, ஓரம் போ. கொஞ்சம் இந்த மாதிரி பாடுறத நிறுத்து ஷின்சான். வர வழி பூரா சேட்டை பண்ணிட்டே வந்தல, அதனாலதான் இவ்ளோ டயர்ட் ஆயிட்டேன். அம்மா நடக்க முடியலமா, என்ன முதுகுல வச்சு தூக்கிட்டு போங்கம்மா ப்ளீஸ்மா. முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்படி கேக்குறியே ஷின்சான். அதான் அவ்வளவு தூரம் தெரியுதுல, ஒரு டாக்ஸி பிடிக்குமா, ரொம்ப பண்றீங்க. உன்னாலதான் இப்படி சுத்திட்டு போக வேண்டியதா இருக்கு ஷின்சான். அதாவது சொல்லுங்க, உங்க கூட வந்து நானும் உங்களை மாதிரியா. நியாயமா அத நான் சொல்லணும் ஷின்சான். நீங்க நடத்தியே கூட்டு போன முடிவு பண்ணிட்டீங்க, நடத்துங்க. ஏட்டிக்கு போட்டு நீ பேசுற வரைக்கும் நான் எப்படி நிறுத்துறது? அங்கிள் என்னதான் கேளுது? ஷின்சான் நீங்க அமைதியா இருங்க மேடம். இத பாரு சின்சான், இதுக்கு பேரு தான் எக்ஸ்ரே. என்னது எக்ஸ்ரேவா? ஆமா, இதுக்குன்னே ஒரு விசேஷமான கேமரா இருக்கு. அந்த கேமராவை வச்சு நாம போட்டோ எடுத்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க எலும்புகள் மட்டும் தனியா தெரியும்.